இப்போ நோன்பு வச்சிருக்கக்கூடிய நிலையில் ரத்தத்தை வெளியேற்றினா நோன்பு முறியாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்படி ஒரு ஹதீஸ் நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ரத்தத்தை எடுத்தாலும் சரி, ரத்தத்தை கொடுத்தாலும் நோன்பு முறிஞ்சிரும்னு ஒரு ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முதல் பதில் இந்த ஹதீஸுக்கு வந்து மாற்றமாக இருக்குது. இது எப்படி விளக்கம்? சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குது. அஃப்தரல் ஹாஜிமு வல் மஹஜூம், அதாவது இரத்தத்தை வெளியேற்றியவரும் இரத்தத்தை வெளியேற்றுபவர்னு சொன்னாக்கா இந்த காரியத்தை செய்யக்கூடியவர் அவர் தான் ஹாஜிம். யாருடைய உடம்பிலிருந்து இரத்தம் வெளியேறியதோ அவர் மஹஜூம். இந்த 2 பேருமே நோன்பு முறித்து விட்டார்கள். இது அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். இப்படி இருக்குது. அப்போ என்னன்னு சொன்னால், இது இரத்தம் எடுத்தவரும் இரத்தம் கொடுத்தவரும் நோன்பை முறித்து விட்டார்கள். இதுக்கு இமாம் தர்றாங்க, இது ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. இந்த ஹதீஸ் மன்சூக், மாற்றப்பட்டு விட்டது. பின்னால் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்த நிலையில் அவங்க ரத்தத்தை வெளியேற்றிருக்கிறாங்கல்ல, அதனால் இந்த ஹதீஸ் மாற்றப்பட்டு விட்டது. அந்த சட்டம் இப்போ இல்லை. இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்னன்னு கேட்டால், நோன்பு முறியதுன்னு சொன்னால் நோன்புடைய பலனை இழப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும் அப்படிங்கிற கருத்து தான். எப்படின்னு கேட்டால், இப்போ ரத்தத்தை எடுக்கிறார், இப்போ தானே இன்ஜெக்ஷன் மூலம் ஊசி மூலமாக எடுக்கிறாங்க. அந்த காலம் அப்படி இல்லைல்ல, ஒரு குள்ளல் மாதிரி இருக்கும், குத்தி வாயில் வச்சு தான் உறிஞ்சி எடுப்பாங்க. ஒரு நாள் நோன்பு வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சான்னு வைங்க, இவர் எடுத்து வெளியே துப்பிடுவார், ரைட்டு. அதே நேரத்தில் இவரும் அறியாமல் உள்ளுக்கு போயிட்டா நோன்பு ஆபத்து வாய்ப்பு இருக்குது. அதே போல் இப்போ ரத்தம் யார் கொடுக்குறாங்களோ அவர் நல்ல திலாத்தமாக தான் இருந்தார், நோன்பு வச்சுக்கிட்டு கொடுத்ததுனால பலவீனம் அடைஞ்சிட்டா இப்போ இவருடைய நோன்புக்கும் பாதிப்பு ஏற்படும். அப்போ நோன்பினுடைய சவாபுக்கு பாதிப்பு ஏற்படும், நோன்பை இழப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் என்பதற்காக சொல்லப்பட்டதானே தவிர நோன்பை முடிஞ்சுங்கிறதல்ல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு வைத்த நிலையில் ஒரு ஆள் பொய் சொன்னார், நோன்போட பலன் கிடைக்காது, நான் நோன்பு முறிஞ்சிருங்கிறதல்ல. பொய் சொன்னாலும் நோன்பு முடியாது, ஆனால் நோன்புடைய பலன் கிடைக்காதுல்ல. அந்த கருத்தில் சொல்லப்பட்டதுங்கிற கருத்தை இமாம்கள் விளக்கம் தரலாம்.